வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வெற்று சால்னா தான். சால்னால் சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பொரோட்டா சால்னா தான். அதுவும் ரோட்டு கடையில் மணக்க இருக்கிற சால்னா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். கடாயில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா மணக்க வறுத்து எடுத்துக்கணும். வேலைக்கு போயிட்டு வர்றவங்க கூட டயர்டாக வந்தாலும் வீட்டில் இட்லிக்கு சப்பாத்திக்குன்னு தொட்டுக்க என்ன செய்யன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சால்னாவை செஞ்சு முடிச்சிடலாம். காய்கறி இல்லாமலேயும் கறி இல்லாமலேயும் பிளேனாகவே செஞ்சாலே சைடு செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எடுத்து நல்லா அப்படி முழுசாகவே போட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர்ற வரைக்கும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். பொரோட்டானாலே சால்னா தான். அதுலேயும் பொரோட்டாவை ஃபுல்லாக அந்த சால்னா ஊற்றி மூழ்க வச்சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். ரோட்டு ஓரத்தில் நம்ம போகும்போது கூட அவ்வளோ மணக்கும். 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா கனிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு சால்னா செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். சீக்கிரமாக சிம்பிளாக செம டேஸ்ட்டாக செய்யக்கூடியது தான் இந்த சால்னா. சால்னாவை எத்தனை பேருக்கும் பிடிக்கும்? யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. பிளெயின் சால்னா கூட நம்ம சாப்பிட்றோம். அது கூட தேங்காய், கொஞ்சம் கசகசா, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிறேன். வதக்கின கடாயிலே இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரியாணி இலை, பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டும் நல்லா கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா மணந்து வரும். இஞ்சி பூண்டு முருகின வாசனை வந்த பிறகு தக்காளி 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே தக்காளி நம்ம பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துருக்குறோம். எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட நம்ம குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். சால்னால் சொன்னாலே நமக்கு ஹோட்டலில் போனால் ஒரு தூக்குவாளி மாதிரி வச்சு முன்னாடி வச்சு நம்ம ஊற்றி சாப்பிட்ற ஞாபகம் தான் வரும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினாவை கட் பண்ணி போட்டு விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால வத்தல் தூள் 1 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். சால்னா கொதித்து வந்த பிறகு சூப்பரான ஒரு வெற்று சால்னா ரெடி ஆயிரும். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சைடிஷாக நம்ம தொட்டுக்கலாம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.